14.6 இந்த question என்னன்னா இங்க half wave rectification. What is the output frequency if the input frequency is 50 Hz? What is the output frequency of a full wave rectifier for the same input frequency? இப்போ what is the output frequency of a full wave rectifier for the same input frequency? இப்போ வந்து பாருங்க half wave rectification கொடுத்துட்டாங்க. What is the output frequency if the input frequency is 50 Hz? இப்போ வந்து பாருங்க முதல்ல half wave rectifier. Rectifier அப்படின்னா என்னன்னா ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட், அதை வந்து ஏசி கரண்ட்டை டைரக்ட் கரண்டா மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ். அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட்னா அதோட டைரக்ஷனை கண்டினியூஸா மாத்திக்கிட்டே இருக்கும். சரியா? நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், நமக்கு டொமஸ்டிக் சப்ளை எப்படி இருக்குன்னா 50 ஹெர்ட்ஸ், அதாவது 230 வோல்ட் 230 வோல்ட் 220 to 240 வோல்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து 230 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ். நமக்கு டொமஸ்டிக் சப்ளை வந்துன்னா 220 வோல்ட். வோல்ட் கரண்ட் எவ்வளவுனா 5 ஆம்ப் தருவாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி என்ன 50 ஹெர்ட்ஸ். இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். சரியா? அப்போ வந்து என்னன்னா நமக்கு 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு 50 கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது கரண்ட் வந்து என்ன அர்த்தம், ஒரு 50 தடவை அதோட கம்ப்ளீட் சைக்கிள், அதாவது கம்ப்ளீட் சைக்கிள்னா இப்படி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும், அதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அப்ப அல்டர்னேட்டிவ் கரண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு செகண்ட்ல 50 கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. இல்லாட்டி 100 டைம்ஸ் இப்படி போறது ஒரு தடவை, இப்படி ரிட்டர்ன் வருது ஒரு தடவை வச்சுட்டோம்னா 100 டைம்ஸ் வந்து இதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அதான் வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது மீனிங். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா in half wave rectifier what is the output frequency if the input frequency is 50 Hz? இப்போ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து என்னங்கிறது கேட்குறாங்க. இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸா இருந்தா இது half wave rectifier. அதே ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரா இருந்துச்சுன்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, இப்ப ரெக்டிஃபையர் சொல்லிட்டு இப்படி அல்டர்னேட்டிங் கரண்ட்டை இப்படி ரெண்டு பக்கமும் டைரக்ஷன் மாறிட்டு இருக்கிறதா ஒரே டைரக்ஷனா மாற்றக்கூடிய டிவைஸ்க்கு பேர் தான் வந்து நம்ம ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்றோம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த வேவ் மட்டும் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துச்சுன்னா அது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். கம்ப்ளீட் வேவையுமே நம்ம ஒரே டைரக்ஷனா மாத்தி கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு பேரு. சரியா? இப்போ வந்து பாருங்க ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், இதுல வந்து பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்னா ஒரு பிரைமரி செகண்டரி இருக்கும். இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கும். சரியா? நமக்கு வந்து என்னன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரியில இருக்கக்கூடிய வோல்டேஜை கம்மி பண்ணி நமக்கு செகண்டரியில கொடுக்கும். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு டயோடு, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா ஒரே ஒரு டயோடு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? இதை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இங்க வந்து பார்த்தோம்னா இன்புட் கரண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி பாருங்க இருக்கு, ரெண்டு பக்கமே நான் சொன்னேன்ல அதோட டைரக்ஷன் கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி 50 கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். அதான் வந்து என்ன நம்ம 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. இது இன்புட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு பக்கம் வந்து என்ன ஃபார்வர்ட் பைசிங், அதாவது ஒரு ஹாஃப் சைக்கிள் நமக்கு இன்புட் கொடுக்குறோம். ஒரு ஹாஃப் சைக்கிள், அதாவது இந்த மாதிரி சைக்கிள் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பக்கம் பாசிட்டிவாவும் இந்த பக்கம் நெகட்டிவாவும் இருக்குன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவா இருக்குன்னா இது வந்து என்ன ஆகும், ஒரு ஃபார்வர்ட் பைஸ்டு இதோ வேலை செய்யும். ஃபார்வர்ட் பைசிங் அப்படின்னா டயோடு கண்டக்ட் பண்ணும். சரியா? அப்ப இந்த கரண்ட் இப்படி போகும்போது லோட் ரெசிஸ்டன்ஸ்ல அவுட்புட் கிடைக்கும். ஓகே, செகண்ட் ஆஃப் இதுல என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது நெகட்டிவா மாறிடும், இது பாசிட்டிவா மாறிடும். இது நெகட்டிவா இது பாசிட்டிவா மாறிச்சுன்னா என்ன ஆகும்னா இது ரிவர்ஸ் பைஸ் டயோடா மாறிடும். ரிவர்ஸ் பைஸ் டயோடுனா இது கரண்ட் அலோவ் பண்ணாது. அலோவ் பண்ணலன்னா இங்க அவுட்புட்ல கரண்ட் கிடைக்காது, அவுட் வோல்டேஜ் கிடைக்காது. சரியா? அப்ப இங்க என்ன ஆகுது, நமக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்துச்சுன்னா மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்துச்சுன்னா அவுட்புட் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் இது ரெக்டிஃபை பண்ணி அனுப்புறதுனால இதை ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்புட் ஏசி வோல்டேஜ் இப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஃபார்வர்ட் பைசிங் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இந்த மாதிரி ரிவர்ஸ் பைஸ் வரும்போது இந்த டயோட் கண்டக்ட் பண்ணாதனால அவுட்புட் கிடைக்கல. இப்படி ஹாஃப் ஆஃப் த வேவ் மட்டும் நமக்கு இது கட் பண்ணி கொடுக்கறதால இது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்றோம். இப்போ இங்க 50 ஹெர்ட்ஸ் இன்புட் ஃப்ரீக்வன்சினா அவுட்புட் என்ன இருக்கும், 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். பாருங்க 14.8 half wave rectifier circuit, input AC voltage and output voltage waveform from the rectifier circuit. இங்க வந்து பாருங்க ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஒரு பல்ஸ் இருக்கு, அடுத்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஒரு பல்ஸ் இருக்கு. அப்ப 50 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 50 பல்ஸ் இருக்கும். அப்ப வந்து என்னன்னா input frequency 50 Hz na output frequency 50 Hz தான். பாருங்க in half wave rectifier only one ripple is obtained per cycle.
ஆஃப் த அவுட்புட். அப்போ ஒரு ஹாஃப் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது, அதாவது ஒரு பல்ஸ் மட்டும் தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் கிடைக்குது. அப்போ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஃப்ரீக்வன்சி. அப்ப இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சியும் 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். அதே இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இது உங்களுக்கு என்சிஆர்டி டயக்ராம் புக்லயும் அது இருக்கு பாருங்க. இது வந்து பாருங்க, இது பிரைமரி வந்துருது சரியா. இல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த டயக்ராம் இந்த சர்க்யூட்டே நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி காட்டுறேன் சரியா. பாருங்க, இந்த சர்க்யூட்டே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா இது வந்து ஒரு சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இதை இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் லோட் ரெசிஸ்டன்ஸ் வைக்கலாம். இதை வந்து ஒரு இது சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி 3 டெர்மினல் வரும். இந்த அவுட்புட்ல 3 டெர்மினல் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் லோட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் எடுப்போம். இதுல தான் அவுட்புட் எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு டயோடு வச்சுக்கணும். அப்ப ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னா 2 டயோடு இருக்கணும். மேல ஒரு டயோடு இருக்கு, கீழே ஒரு டயோடு இருக்கு. அவுட்புட் வந்து என்ன ஆகும், இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ்ல எடுப்போம். இப்ப வந்து பாருங்க, இது ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள். இப்படி ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி வருது. இதுதான் கம்ப்ளீட் சைக்கிள். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும்போது என்ன ஆகும்னா, இது பாசிட்டிவா இருக்கும், இது நெகட்டிவா இருக்கும். இது பாசிட்டிவா இருக்கிறப்ப இது வந்து என்ன பண்ணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இது வந்து இந்த டயோடு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா இது ஃபார்வர்ட் பைசிங்ல இருக்கு, இது ரிவர்ஸ் பைசிங்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கரண்ட் வந்து எப்படி வரும், இந்த டைரக்ஷன்ல போகும். அப்போ ஒரு வோல்டேஜ் கிடைக்கும், ஒரு வோல்டேஜ் பல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அவுட்புட் வோல்டேஜ் பல்ஸ் தான் இது சரியா. அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா, செகண்ட் ஹாஃப் இந்த சைக்கிள் போகும்போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம், இப்ப செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த செகண்ட் ஹாஃப் சைக்கிள் இப்படி வரும்போது இது நெகட்டிவாவும் இது பாசிட்டிவாவும் மாறிடும். அப்போ வந்து என்ன ஆகும், இது ரிவர்ஸ் பயஸா இருக்கு, இது ஃபார்வர்ட் பயஸா இருக்கும். அப்ப செகண்ட் கேஸ்ல இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகாது, ஆனா இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் பாருங்க, எகெயின் அதே டைரக்ஷன். அப்ப மேல இருக்கக்கூடிய டயோடு ஃபார்வர்ட் பயஸ்னாலும் கரண்ட் என்ன டைரக்ஷனோ, கீழே இருக்கிற டயோடு ஃபார்வர்ட் பயஸ் ஆச்சுனாலும் அதே டைரக்ஷன்ல தான் கரண்ட் இருக்கு. இப்போ அவுட்புட் எப்படி இருக்கும்னா இப்படி கிடைக்கும் சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹாஃப் வந்துச்சுனாலும் ஒரு பல்ஸ் கிடைக்குது, நெகட்டிவ் ஹாஃப் வந்துச்சுனாலும் அதே டைரக்ஷன்ல இன்னொரு ஒரு பல்ஸ் கிடைக்குது சரியா. அப்ப அதுக்கு அடுத்தது ஃபார்வர்ட் பைஸ் வரும்போது இது ஃபார்வர்ட் பைஸ் ஆகிறப்ப ஒரு பல்ஸ், இது வந்து ரிவர்ஸ் பைஸ் ஆகிறப்ப இன்னொரு, அதாவது இது இந்த இது வந்து செகண்ட் ஹாஃப் இந்த சைக்கிள்ல வந்து பாருங்க, பாசிட்டிவ் ஹாஃப் இல்லாம நெகட்டிவ் ஹாஃப் வரும்போது நமக்கு இந்த டயோடு வந்து நமக்கு ஃபார்வர்ட் பைசிங்ல இருக்கும். அப்பயும் ஒரு பல்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பல்ஸ் அடுத்தடுத்து கிடைச்சிட்டே இருக்கா. இதுல வந்து பாருங்க, கம்ப்ளீட் வேவுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே டைரக்ஷன்ல மாறி வந்ததுனால இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்றோம். நான் பாருங்க ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரையே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரா மாத்தி காமிச்சிருக்கேன். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா ஒரே ஒரு டயோடு இருக்கும், ஆனா இங்க ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல 2 டயோடு இருக்கும். அப்ப ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல நார்மல் ஆர்டினரி டயோட் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா போதும். ஆனா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு 3 டெர்மினல் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. அது பேர் சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம் சரியா. இது தேவைப்படும் போது சர்க்யூட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றோம். என்ன, நமக்கு ரெண்டுக்கு நடுவுல எக்ஸ்க்கு ஒய்க்கு நடுவுல லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த தேர்ட் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிடுவோம் சரியா. அப்பதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்ப வந்து பாருங்க, இது ஃபார்வர்ட் பைஸ்னாலும் நமக்கு கரண்ட் ஒரே டைரக்ஷன், இது ஃபார்வர்ட் பைஸ்னாலும் கரண்ட் ஒரே டைரக்ஷன். அப்ப கம்ப்ளீட் வேவையுமே இது வந்து என்ன பண்ணி ரெக்டிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கறதுனால இத ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பாருங்க, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு இங்க 2 பல்ஸ் கிடைக்குது பாருங்க. இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 2 பல்ஸ் கிடைக்குது. அப்ப இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ங்கிறப்ப இங்க 2 பல்ஸ், இங்க ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ங்கிறப்ப இங்க 2 பல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குதா. இப்ப வந்து பாருங்க, இப்ப இதுக்கான அவுட்புட் ஆன்சர் வந்து என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல பாருங்க, in full wave rectifier 2 ripples are obtained per cycle of the output. அப்ப ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நமக்கு என்ன, ஒரு இன்புட் சைக்கிளுக்கு வந்து 2 அவுட்புட் பல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப அவுட்புட் frequency of a full wave rectifier is equal to 2 times the input frequency. அப்ப 2 into 50 போட்டோம்னா 100 ஹிட்ஸ் அப்படிங்கிறது வரும். இது வந்து என்ன, ஒரு 2-3 years பிஃபோர் வந்து நீட்ல இதே क्वेश्चन கேட்டிருக்காங்க சரியா. இதனால இந்த கான்செப்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் கான்செப்ட் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஃபுல் வே ரெக்டிஃபையர் கான்செப்ட் இப்போ சொல்லிட்டேன். சரியா? இப்போ வந்து பாருங்க, நம்ம ஏற்கனவே நியூக்ளியர்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டிருக்கோம், டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மெட்டர்ல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்கலாங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கான்செப்ட் போட்டிருக்கோம். சரியா? இப்போ வந்து என்னன்னா செமிகண்டக்டர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 6 கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த செமிகண்டக்டர் சாப்டர்ஸ் கிட்டத்தட்ட ரிவிஷன் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.